ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ Pharm ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. www.tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்குள்ளே போனோடனே இந்த மாதிரி காமிக்கும், கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் உள்ளே போன அப்புறம் லாகின் ஐடி, இமெயில் ஐடி இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஏதாச்சும் போட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் உள்ளே போகிறப்ப ரீசெட் பண்ண சொல்லும். அப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வரும், அது ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே போனப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து வியூ ஆகும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு பே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் முடிஞ்ச உடனே ஹோம் பேஜுக்கு போனோம்னா கிளிக் ஹியர் டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு வந்துட்டு காமிக்கும். அதில் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு காமிக்கும், அப்படி கொடுத்தோன்னே என்னென்ன காலேஜஸ் இருக்கும் அதெல்லாமே காமிக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டாக செல்ஃப் ஃபைனான்சிங்காக அதை வந்து கிளிக் பண்ணோடனே அதில் கவர்மெண்ட் கொடுத்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் காமிக்கும். அதுக்கப்புறம் கோர்ஸ் உங்களுக்கு பர்டிகுலராக என்ன வேணும், இல்லை எல்லா கோர்ஸுமே வேணுமா அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு எது வேணுமோ அது சைடில் ரைட் சைடில் ஆட் இருக்குது, அது கொடுத்தோம்னா நம்ம சாய்ஸில் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒன்று ஆட் பண்ண அப்புறம் மை சாய்ஸில் வந்துட்டு ஒன்றுன்னு வந்துட்டு காமிக்குதுங்களா, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண வந்துட்டு அந்த சாய்ஸஸ்லாம் வந்துட்டு ஆட் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம மை சாய்ஸஸில் இப்போ நான் 3 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் எவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்துருக்கேனோ அது மட்டும்தான் மை சாய்ஸஸ்லேருந்து காமிக்கும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ சாய்ஸஸ்னால் இந்த சாய்ஸஸ்லாம் ஓகேவான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸஸ் எல்லாமே சாய்ஸஸ் வந்துட்டு லாக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எல்லா காலேஜஸும் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குற மாதிரி வரும். அது கொடுத்தோடனே நம்ம என்டர் பண்ணோம்னா நம்ம சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். 3rd and 4th ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஈஸி தான். இவ்வளோதான், வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் போடுறது. அதுக்கப்புறம் 25th அன்னைக்கு ரிசல்ட் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.